50 ஆண்டுகளுக்கும் மேலாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவக்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் லாபத்தோடு இயங்கி வந்த நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவுத்துறைக்கு மாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களை பழிவாங்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டித்தும் நுகர்பொருள் வாணிப கழகத்திலே ஆயிரக்கணக்கான பணியிடங்களை காலியாக வைத்துவிட்டு ஏற்கனவே நடைமுறையிலே இருக்கக்கூடிய முத்தரப்பு ஒப்பந்தத்தை அமுல்படுத்தி கொள்முதல் நிலைய பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற சங்கத்தின் கோரிக்கைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறி தொழிலாளர்களை கொத்தடிமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகத்தை கண்டித்தும் சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக கூலி உயர்வை வழங்காத நிலையை கண்டித்தும் சங்க நிர்வாகிகளை பழிவாங்கி வேறு மண்டலங்களுக்கு இடமாற்றம் செய்துள்ளதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகங்களில் மதிய உணவு இடைவேளையின் பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரீல்ஸ் அரசாங்கம் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தொழிற்சங்கத்தை அணுகி தீர்ப்பதற்கு முன்வரவில்லை. கொள்முதல் நிலைய பணியாளர்களை ஏதோ திருடர்களைப் போலவும் கொள்ளைக்காரர்களைப் போலவும் சித்தரித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டு அதற்கு தீர்வு காண முன்வராமல் அந்த தொழிலாளர்களை திருடர்களைப் போல சித்தரிக்கின்ற நிலைமையை துறையினுடைய அமைச்சரே முன்னின்று செயல்வதை இந்த தொழிலாளர்களாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு பின்பாவது நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து நுகர்பொருள் வாணிப கழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவு துறைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன வந்துள்ளது என்பதை சிந்தித்து பார்த்து அதனை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வழங்குவதற்கு நிர்வாகம் தயாராகிவிட்டதாக கருத வேண்டியுள்ளது. அது மட்டுமல்ல, அதனை கண்டித்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்துவதற்கு அறிவுறுத்துவதன் அடிப்படை தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, போராடுவோம். நிர்வாகமே நிர்வாகமே, டிஎன்சிஎஸ்சி நிர்வாகமே. தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய செயற்குழு மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எம் சேரன் செங்குட்டன் அவர்களை கூட்டுறவு துறைக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை கைவிடு. நிர்வாகமே, டிஎன்சிஎஸ்சி நிர்வாகமே, தொழிலாளர் விரோதத்தை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது 1972ஆம் ஆண்டு கழகத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற 21 நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவுக்கு துறைக்கு அரசாங்கமும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருப்பதன் அடிப்படையில் அதனை கைவிட வலியுறுத்தி அரசே லாபம் ஈட்டும் நவீன அரிசி ஆலைகளை 21 நவீன அரிசி ஆலை தமிழக அரசே நிர்வாகமே, டிஎன்சிஎஸ்சி கூட்டுறவுத்துறைக்கு மாற்றாது. ஆலைகளை கூட்டுறவுத்துறைக்கு தாரவார்ப்பதை கண்டிக்கிறோம். டிஎன்சிஎஸ்சி நிர்வாகமே, கூட்டுறவுத்துறைக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை கைவிடு. நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவுத்துறைக்கு தாரை கைவிடு. தொழிலாளர் விரோத போக்கினை கைவிடு.
தொழிலாளர் விரோத அதிகாரிகளை அத்துமீற விடமாட்டோம். விடமாட்டேன். அடிக்காதே அடிக்காதே, ஆலை தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே. துறைக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை கண்டிக்கிறோம்.